இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாராய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை வாழ்வை இங்கே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் சற்று நேரம் அமர்வோம். அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் நமது பாசமிகு அருட்தந்தை லியோ டோம்னிக் அவர்களின் 10வது ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற நாளை கொண்டாட இங்கு ஒன்றாக கூடியுள்ளோம். 19 இந்நன்னாளில் நாம் அவருக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நமது பாசமிகு பங்குத்தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் அவர்கள், தலைமை ஆசிரியர் திரு பத்திநாதன், ஆசிரியை திருமதி சலேத் மேரி இவர்களுக்கு 7வது மகனாக 20/5/1977 ஆண்டு பிறந்தார். நம் தந்தை லியோ டோம்னிக் அவர்கள் 2006 ஆண்டு குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்டார். பங்கு தந்தையாக தன்னுடைய முதல் பணியை வாலாஜாபாத்தில் தொடங்கினார். அதன் பின்னர் மாமல்லபுரம் பங்கில் பங்கு தந்தையாகவும், அதனைத் தொடர்ந்து சென்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி மற்றும் CBSE பள்ளியின் தாளாளராகவும் பணியாற்றினார். மேலும் அவரது பணியின் போது காஞ்சிபுரம் கிறிஸ்துவ பெண்கள் உதவி சமூகத்தின் மூலம் 30 லட்சம் மதிப்பிலான உதவித்தொகையை பெற்று கொடுத்து 300க்கும் மேற்பட்டோர் பயனடைய வழிவகுத்துள்ளார். மேலும் தந்தையின் பணியானது மிகவும் சிறப்பாக 2021 ஆண்டு முதல் இன்று வரை செங்கல்பட்டு கிறிஸ்துவ பெண்கள் உதவி சமூகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளராகவும் பணியாற்றி 4 லட்சத்துக்கு மேலாக ஊக்கத்தொகை பெற்று 450 குடும்பங்களுக்கு வழங்கியுள்ளார். அதன் பின்னர் பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியார் திருத்தலத்தின்
அதிபர் தந்தையாக 5 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக பணி செய்து தற்போது நமது பங்கிற்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய இறைப்பணியின் அடுத்த கட்டமாக தற்போது நமது தர்காஸ் பங்கில் பங்கு தந்தையாகவும் செங்கற்பட்டு மறைமாவட்டத்தின் ஜீவன் ஜோதி IAS அகாடமியின் இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நமது மறைமாவட்டத்தில் கல்லூரிகள் அமைப்பதற்கான குழுவில் முக்கிய பங்காற்றி வருகின்றார். சிறப்பாக இறைவன் புகழை தன்னுடைய பாடல்களின் மூலம் வெளிக்காட்ட இவர் ஓர் சிறந்த பாடகர். நமது பங்கில் ஜபக் கூட்டங்கள் நடத்துவதன் மூலம் சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகவும் விளங்குகின்றார். இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட நம் தந்தையானவர் மழலையாக மண்ணில் பிறந்து மாபரன் பணி செய்ய அழைக்கப் பெற்று கல்வி பல கற்று கருத்தாய் தன்னை வளர்த்து காருண்ய கடவுளின் கருணையை கடலளவு பெற்று குருத்துவம் என்னும் திரு அருட்சாதனத்தை பெற்ற நம் அருட்தந்தை அவர்கள் இவ்வருளில் நிலைத்து நின்று கூடி வாழும் இறை சமூகத்திற்கு குறையாத இறை அருளை நாளும் பெற்று தந்து விதையாக விழுந்து இன்று விழுதுவிட துணிந்திருக்கும் வித்தியாசமான விந்தையான விழுமியான வாழ்வு பல இளம் உள்ளங்களுக்கு விதையாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் மாறட்டும். நன்றி உணர்வோடு திளைத்திருக்கும் இவ்வேளையில் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நாங்களும் நன்றி நவில்கின்றோம். இவருடைய பணி மென்மேலும் சிறக்க நாம் இறைவனை வேண்டுவோம். அவரோடு இணைந்து நாமும் இத்திருப்பலியில் அவருக்காக சிறப்பாக வேண்டுவோம். எழுந்து நிற்போம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழி நடத்த அருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 வரை. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவா, என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய்? தலைவா, என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய்? தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியை ஏன் அளித்தாய்? என் தலைவா, என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய்? தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். பயந்தேன் நான் மிக வியந்தேன், நீ என்னை அழைத்தாய், நெஞ்சம் ஒன்றாய் இணைத்து கொண்டாய்.
வாழும் காலம் யாவும் உம்மோடு உலகில் வாழ பணித்தார். வாழும் காலம் யாவும் உம்மோடு உலகில் வாழ பணித்தார். என்ன நீ எனில் கண்டாய் என் தலைவா, என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய். நான் அமர்ந்திருந்தேன், அது போதும் என்றிருந்தேன். பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன், அது போதும் என்றிருந்தேன். எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய், ஏழைகள் பாதம் கழுவியே பாடம் சொன்னாய். எளிய மனித துணையாய் என்னாலும் உலகில் வாழ பணித்தாய். எளிய மனித துணையாய் என்னாலும் உலகில் வாழ பணித்தாய். என்ன நீ எனில் கண்டாய் தலைவா, என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய். என் தலைவா, என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய். தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியை ஏன் அளித்தாய். என் தலைவா, என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய். பாடுபட்டிருந்தோடுமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 27 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்காக, உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக நேற்றிலிருந்து நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்காக இந்த வேளையிலே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். குறிப்பாக பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் இறை மக்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அன்புக்குரியவர்களே, குருவாய் திருநிலைப்படுத்தப்பட்டு 19வது ஆண்டுக்குள் நான் நுழைகிறேன். பேதுரும் யோவானும் இயேசுவை பற்றி நீ பேசக்கூடாது என்று தலைமை குருக்கள் எச்சரித்த பொழுது அவங்க சொல்கிற அழகான வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க எங்களால் முடியாது. நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க எங்கள் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் இங்கே நான் நிற்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அதே நேரத்தில், அன்புக்குரியவர்களே, என் வழியாய் பல காரியங்கள் செய்த கடவுள் உங்கள் வழியாய் நிறைவாய் செய்வார் என்கிற ஒரு அடித்தளமான நம்பிக்கையை உங்களிலே விதைக்க விரும்புகிறேன். எங்கள் அப்பா ரொம்ப பயந்து பயந்து வளர்த்த புள்ள நான். ஏன்னா இவன் எப்படி ஆக போகிறானோ அப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயம். ஏன்னா எனக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அதிகம். எங்கள் அப்பாவிலேயே சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிப்பேர் நான் நல்லா வாங்குவேன், ஆனால் அழமாட்டேன். வலிக்கும், ஆனால் சொல்ல அழுமாட்டேன். ஏன்னா அது ஒரு என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய இருந்ததுனால நண்பர்கள் பிரியர் நான். அதனால் படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய பேர் ஒன்றோடு இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஃபுல்லாக பயம். அதனால் எங்கள் அப்பா தூரமாக போய் சேர்க்கணுன்னு தான் பன்னூரில் சேர்த்தார். கிட்ட எதுவும் வந்தாக்கா பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு எங்கே படிக்கிற அப்படி கேட்டு கொண்டு போய் பன்னூரில் சேர்த்தார். பன்னூரில் நான் படித்தேன். +2 அது ஒரு அப்பாஸ்லிக் ஸ்கூல். அது முடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக செமினரிக்கு போகலாம். ஆனால் நான் வானான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு குருத்துவம் வேண்டாம் என்று சொல்லி வந்துட்டேன். அந்த பிறகு கல்லூரி, லோயலா கல்லூரியிலே புள்ளியியல் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். படித்து முடித்த பொழுது எனக்கு வேலை கிடைத்து விட்டது. நான் ஒரு 3V ஆயில் என்கிற ஒரு கம்பெனியில் அசிஸ்டண்ட் ஹெச்ஆராக அப்பயே நான் ஜாயின் பண்ணேன். ஏறக்குறைய 8000 அப்பயே 1997 ஆண்டிலே நான் பெற்றேன். அப்போது ஒரு நாள் நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், நல்ல கோவிலில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு குருவானவர் வேகமாக வருகிறார். எங்களுடைய பங்கு தந்தை தான் கேஜே ஃப்ரான்சிஸ் தான் விக்கர் ஃபோரன். அவர் பங்கில் ஒரு பிரச்சனை, அதனால் வருகிறார். வந்து பார்த்தா எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். கண்ணாடிலாம் உடைந்திருக்கிறது, வண்டியினுடைய கண்ணாடி. அவர் கீழே இறங்குகிறார், ரத்தமாக வருது. என்ன ஃபாதர், ஊரில் ஒரே பிரச்சனைன்னு சொன்னார். நான் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்தேன். யாரும் இல்லை அங்கே, அதனால் தண்ணி கொடுத்தேன். தண்ணி குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு ரத்தத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அந்த அவர் கேரளா அவர் கேட்டார், யாருடைய பையன்? பத்திநாதன் வாதியாருடைய பையன். இந்த ஊர் தானே? ஆமாம். அப்போ சொன்னார், உங்களுக்கெல்லாம் நாங்கள் கேரளாவில் வந்து பணி செய்ய வேண்டியிருக்கிறது, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா ஒரு கேள்வி கேட்டார்.
உடனடியாக நான் போய் பங்கு சந்தையிடம் நான் வந்து செமினரிக்கு போனேன். எங்கள் பங்கு ஃபாதர் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா ரொம்ப அடங்க மாட்டேன், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி போ என்றால் அனுப்பிவிட்டு கூடயே வந்தார். அவர் மிக முக்கியமான பெரிய ஆளுன்றதுனால கேம்ப் நடக்கிற இடத்துல வந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனார். ஆக அவர் அப்படி அழைக்கும் பொழுது நான் இந்த அழைப்பை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, முற்றும் எனக்கு என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய நிலைக்கும் பொருந்தாத ஒன்று. ஆனால் கடவுள் என்னை அழைத்தார். 19 வருஷமாக நான் இருக்கேன். நடுவில் நிறைய நேரங்களில் வேணாம் இந்த குருத்துவம் அப்படிலாம் நினச்சிருக்கிற காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கொடை என்பதை நான் என்னுடைய வாழ்நாளிலே உணர்ந்து கொண்டேன். நம் மூலமாக பல பேரை கடவுள் தொடுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் ஒரு அழகான வார்த்தைகள் உண்டு. பைபிள் எடுங்களேன். 2 கொரிந்தியர் 4:7 சத்தமாக படிங்களேன். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. அப்புறம் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஓகே, கடவுள் நம்மோடு இருந்தால் அதை என்ன சொல்ல வர்றார் பவுலடியார் அவருடைய அழைப்பு பற்றி சொல்லும் பொழுது, இந்த மாபெரும் செல்வத்தை எத்தனை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 65 லட்சம் பொருளை இல்லை 1 கோடிக்கு நகை வாங்கிட்டு எத்தனை போய் பானையில் வைப்பீங்களா? பானையில் யாருனா வைப்பீங்களா? வைப்போமா வைக்க மாட்டோமா? பானையில் யாருனா வைப்பாங்களா? அப்படின்னாக்கா நம்ம உயர்ந்த இடத்துல பத்திரமான இடத்துல பாதுகாப்பத்தில் இங்கே அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது பவுலடியார் என்ன சொல்கிறாங்கலாம், ஒரு பானை எங்களுக்குள் நாங்கள் உடைந்து போகிறவர்கள், நம்ம ரொம்ப லோ குவாலிட்டி தான், ஆனால் கடவுள் எங்களுக்குள்ளாக மாபெரும் செல்வத்தை வைத்திருக்கிறார். அதன் வல்லமை தான் வெளிப்படுகிறது, எங்களுடைய வல்லமை எதுவும் இல்லை. பேதுரும் யோவானோ முடக்குவாதமற்ற குணமாக்கும் பொழுது 5000 பேர் திடீர்னு அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே சொல்வார் அவர்களை பார்த்துப்பா, இந்த ஈடு ஈற்றிய வல்லமை எங்களுக்குன்னு வரவில்லை, நீங்கள் யாரை சிலுவையில் ஏற்றி கொன்றீர்களோ அவரால் தான் நாங்கள் இது செய்தோம் சொல்லுவார். இன்றைக்கி கடவுள் என்னை பயன்படுத்தி பல காரியங்கள் செய்திருக்கிறார். இந்த சின்ன ஒரு கூடமே சான்று. இது முழுக்க 1 ரூபா நாம் போடல, 1 ரூபா வெளியூர் ஆளுங்கள்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆனால் முழுக்க நம்முடைய மக்களே ஒரு அழகான தளத்தை எழுப்பி நிறைய இந்த இடத்துல கூடும்படியாக செய்திருக்கிறார்னா கடவுள் தொடுகிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது. பாலவாக்கத்தில் அங்கே கல்லறை கிடையாது. பாலவாக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப தூரம் ரொம்ப அலைவாங்க. சில பேர்லாம் 2 நாள்லாம் சாவை வச்சுக்கிட்டு புதைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. 2004 ஒரு கல்லறைக்காக அப்ளை பண்ணுறாங்க. நம்ம கலெக்டரேட்டில் கிராண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு போய் சேரவில்லை. நிறைய பிரச்சனை நடுவில். ஒரு சில பேர் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அந்த யாருக்கும் விடாமல் செய்து அந்த மாதிரி ஏறக்குறைய அந்த 5 ஏக்கர் என்பது எங்கே தெரியுமா? ஷோலிங்கநல்லூர் மிக முக்கியமான இடத்துல, ஐடி ஹப் என்று சொல்லக்கூடிய எல்லா ஐடி கம்பெனியும் இருக்கிற இடத்துல 5 ஏக்கர் என்பது மொத்தம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 40 கோடிக்கு மேலே அதனுடைய வேல்யூ. டாக்டர் குகானந்தம் என்பவரை சந்தித்து அவர் மூலமாக உதவிகளை பெற்று சரியான ஆட்களை சந்தித்து அதிகாரிகளை பெற்று போன 2வது வருஷத்துலேயே நான் பெற்றுக் கொடுத்தேன். அது என்னது அல்ல, அது என்னுடைய பெருமை அல்ல, அது எனக்குரியது அல்ல. அதன் பிறகு வரவங்களும் அதுக்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளோ பெரிய 40 கோடி சொத்து இந்த காலத்தில் கிடைக்குமா? கடவுள் வழி நடத்துகிறார். நம்ம தொடர் காரியங்களை கூட நிற்கிறார். நம்மளாம் ஒன்றுமில்லை. சொல்லுவது போல் ஒரு பானை தான், நம்ம ஒரு உடைந்து போகிற பானை தான், நம்ம எளியவர்கள். ஆனால் கடவுள் செய்வார். கடவுள் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். இதில் நம்முடைய மகாபலிபுரத்தில் ஒரு புதிய சிபிஎஸ்சி ஸ்கூல், அந்த இடத்தினுடைய பெயரே பட்டாவே வேற ஒருத்தர் தனிப்பட்ட நபர் மேலே இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க பட்டா மாற்ற முடியாது. சரியான டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மாற்றி இன்றைக்கி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கிறது. வாலாஜாபாத்தில் இருக்கும் பொழுது இங்கே அது ரொம்ப எளியவர்கள், கவர்மெண்ட் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் இருக்குதே பெரிய விஷயம். மொத்தம் 150 குடும்பங்களே தாண்டாது. அந்த குடும்பங்களை வைத்து ஒரு பெரிய மண்டபம். எதுவுமே என்னுடையது அல்ல, எதுவுமே என்னுடைய பெயர் இல்லை, எல்லாம் லோக்கல் ஃபண்டு தான். எதுவுமே ஃபாரின் ஃபண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நடந்தது எல்லாமே நம்மோடு வாழ்கிற தளத்தில் இருக்கிறவர்கள், களத்தில் இருக்கிறவர்கள் கொடுத்த உதவி தான். இதெல்லாம் எனக்கு நடந்ததை வச்சு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஒரே வார்த்தை தான் அதிகமாக, கடவுள் என்னை பயன்படுத்துகிறார்.
மிக போராட்டம் இன்னல்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கடவுள் உடன் இருக்கிறார். கடவுள் ஒரு காலம் பின்வாங்குவதில்லை. நம்ம பார்ப்பதற்கு நம்ம அழிவுக்கு போகிற சூழல் போல் தெரியும், அவமானப்படுறது போல தெரியும். ஐயோ நம்மளை எல்லாம் அழுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களேன்னு தோணும். ஆனால் நிச்சயமாக இல்லை. என்னுடைய வாழ்க்கை அது சான்று. நான் நிறைய நேரங்களிலே நாம் அழுத்தப்பட்டாலும் சம்மந்தமே இல்லாது என் பேரை எழுப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய பெயரை பற்றி பேசுவார்கள். அதுக்கும் இவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்க தேவையே இல்லை. நிறைய நேரங்கள் அப்படி நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் உண்டு. ஆக நிறைய நேரங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கும் வரும்பொழுதுனா ஒன்று தான், கடவுள் எல்லாம் செய்யக்கூடியவர், கடவுள் எல்லாம் வழி நடத்தக்கூடியவர் என்கிற ஒரு நிதர்சன உண்மையை தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய குருத்துவ வாழ்விலே வெளிப்பட்ட ஒன்றே ஒன்று, நம்ம எதுவுமே பண்ணுறதே இல்லை. நம்ம மேஜிக் மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு. போய் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துச்சா, திருவிழா நேரத்தில் இதெல்லாம் இந்த வேலைகள்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ பணி சுமை அதிகமாக இருந்தது, நிதி சுமை அதிகமாக இருந்தது. ஆனால் யாரோ ஒருவர் கொடுத்தார்கள், எப்படியோ வேலை நடந்தது. இப்படி எல்லா காரியங்களும் நடத்துவார். நான் ஒரே செய்தி தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மூலமாக செய்த கடவுள் உங்கள் மூலமாகவும் செய்வார். என்னை வழிநடத்திய கடவுள் உங்களையும் வழிநடத்துவார். என்னை தொட்ட கடவுள் உங்களையும் தொடுவார். அதுக்கு குருவாக இருக்கணும் அவசியம் இல்லை. கடவுள் எல்லோரையும் தொடுகிறார் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே நான் வந்து ஒரு குருவாக வேணா, அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருந்தது. நடுவில்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஒரு 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 கடைசியாக ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒரு பர்த்டே, ஃபாதர் போஸ்கோ வந்தார்ல, ஃபாதர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வந்தார் இல்லையா போஸ்கோ, அவருடைய பர்த்டேக்கு நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கிட்டோம், ப்ளஸ் சப்போட்டா பழம் வாங்கினோம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சப்போட்டா பழம் சாப்பிட்டு அந்த மீதி அங்கேயே போட்டுன்னா, சப்போட்டா பழத்தை ஒரு ரூமில் போட்டு 3 நாள் கழிச்சு பாருங்கள் என்ன வாசனை வரும்னு. அது ஆல்கஹால் வாசனை வரும். உடனே எழுதி இங்கேயே போட்டாங்க. எழுதி என்கொயரி நடக்கிறது. நான் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபாதர் என்னை குருத்து வாழ்வுக்கு அழைத்தாரோ அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அதனால் நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. அவர் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்துட்டார், செமினேரினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக. போய் சொன்னோன்னே அவர் பார்த்து உடனே ரெக்டர்கிட்ட பேசி கிளியர் ஆச்சு. ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் யாருமே நம்பலை. என்னுடைய கிளாஸ்மேட்லாம் டீக்கனாக போய் சாமியாராக போகிறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரார். வந்தவர்னா நான் காலேஜ் தான் படிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா கல்லூரியில் எலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் நிறைய ஜெயிச்சிருக்கிறோம். அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சாமியாராக போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அங்கேருந்து செமினேரிக்கு வந்துட்டு, நான் மச்சான் எப்படிங்கிற எனக்கு சத்தமாக கேட்குறான். பக்கத்தில் ரெக்டர்லாம் இருக்கிறாரு, தயவுசெய்து கடைசி டைம் நீ அமைதியாக இரு, நான் மீதியெலாம் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருறான்னு சொல்லி அப்புறமா வந்துட்டு, நான் சாமியாருக்கு தான் ஆக போகிறேன்டா, நான் முடிச்சிட்டேன்டா, இன்னும் கொஞ்சம் நாள் ஃபாதர் ஆக போகிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி குழு இருந்தும் கூட கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்பது என்னுடைய அனுபவம். ஆக இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, என்னை தொட்ட இயேசு, என்னை அழைத்த இயேசு உங்களையும் அழைக்கிறார், உங்களையும் தொடுகிறார், உங்களையும் வழிநடத்துகிறார் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் கடவுளுடைய கரங்களிலே விட்டுவிடுங்கள். எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக்கொள்வார், கடவுள் பார்த்துக்கொள்வார் என்பது தான் உண்மை. அப்ரஹாமுடைய மையமான சிந்தனையை கடவுள் பார்த்துக்கொள்வார். அவர் பலியிட போகும்பொழுது மேலே வேண்டான்னு சொன்ன பிறகு மேலே ஆடு இருந்தது. உடனே எங்கே என்ன பெயர் வைத்தார்? அந்த இடத்துக்கு யாவே இரேன்னு பெயர் வச்சு. யாவே இரேனா கடவுள் பார்த்துக்கொள்வார். பையன் கேட்டான், அப்பா ஆடு எங்கே? அது கடவுள் பார்த்துக்கொள்வார். இந்த கடவுள் பார்த்துக்கொள்வார் தான் நம்முடைய வாழ்வில் நிறைய வரணுன்றதை நான் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்வில் நடந்தது. கடவுள் பார்த்துக்கொள்வார் என்பதை நம்ம மையமாக வைத்து கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடன் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருட்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருட்பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்தரிப்பதும் ஆட்சி மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே மடி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினை ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக எங்களுடைய பங்கு தந்தை இரட்பணி லியோ டோமினிக் அவர்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம், செபிக்கிறோம்ப்பா. இயேசுவே, நீர்தாமே அவரை தேர்ந்து கொண்டீர். உம்முடைய பணிக்கென பல்வேறு நலன்களை அவர் மீது பொழிந்து அவர் வழியாக பல குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இயேசுவை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக அவர் மூலமாக பல்வேறு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தை அவரை பெற்றெடுத்த அவருடைய தாயாருக்கும், சிறப்பாக நீர் இவ்விலிருந்து அடைத்து கொண்ட அவருடைய தந்தை பத்திநாதன் என்னும் உம்முடைய அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீல்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமிக ஒளியின் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசுப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலே உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து மரமரளவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலம் கொண்டாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்தூதர்களுக்கு மனிதரே, என் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியை மற்றும் வழித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகனேசு, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுடைய வழிபாட்டிற்கு பீடத்தை அழகாய் தயார் செய்த புனித ஃபாத்திமா சகோதரிகள் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இன்றைய வழிபாட்டிற்கு பீடத்திற்கு பூக்களோபியம் செய்த திருவாளர் எஸ் அந்தோணிராஜ், திருமதி வெரோனிகா குடும்பத்தினருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றிகள் செல்வோம். இந்த நாளிலே இந்த ஆலயத்தை சுத்தம் செய்த மரியாய் சென்னை பெண்கள் பணிக்குழு மற்றும் விண்ணரசி இளையோர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக இளையோர் சில்வேரியஸ், கிளமெண்ட், மெல்வின், டென்சில், ரோஷன், ஆண்ட்ரூ, விஷால், ஜோவின் மற்றும் பெண்கள் குழு அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆலயத்தை சுற்றி கைப்பிடி சோர் முழுவதும் வெள்ளையடித்து கொடுத்து உதவிய திரு ஜார்ஜ் மற்றும் ரத்னராஜ் குடும்பத்தாருக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகள். கீபோர்டு வாசித்த ஜோசு அவர்களுக்கும் பிரதர் டேனி அவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சவுண்ட் சிஸ்டம் அமைத்து கொடுத்த மணி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவிப்போம். அன்பர்களே, நாளை மே மாதம் வணக்கத்தின் மாதத்தை துவங்குகிறோம். நாளை மே மாதம் தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான புனித சூசிப்பர் விழா மற்றும் நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர். எனவே நாளை நாம் இங்கிருந்தே நம்ம பவனியை கொண்டு செல்வோம். கவனியை கொண்டு சென்று அங்கே லூர்து மாதா கெபியிலே திருப்பலி நடைபெறும். நாளையிலிருந்து மாலை திருப்பலிகள் எல்லாமே லூர்து மாதா கெபியிலே நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். வணக்க மாத நிகழ்வுகள் நடைபெறும். நாளை மட்டும் இங்கிருந்து நாம் செல்வோம். எல்லோரும் அந்தோணியார், ஏன்னா அங்கங்கே வழியில் நிற்க வேண்டாம், அதனால் இங்கே நம்ம கூடி இங்கிருந்து நம்ம பவனியாய் கொண்டு செல்வோம். இந்த நாளிலே வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் ஜெபித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஃபாதர் ஜார்ஜ் அவர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பங்கு பெறவைக்கும் ஃபாதர் லித்தின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் ஒரு 10 நிமிடம் தந்தை அவர்களுக்கு பாராட்டுதல் நடைபெறும். ஆகவே வாழ்த்துறை நடைபெறும். ஆகவே அதிலே நீங்கள் ஒரு 10 நிமிடம் தான் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கெல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கும் அது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அடுத்த செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆகிய சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. தேர் மற்றும் அருள் உணவு இருக்கிறது. அதற்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் 6, 7, 8 என்ன தேதி? 8. இந்த 3 நாட்களில் புனித அந்தோணியாருடைய மலை திருவிழா மற்றும் நம்பிக்கை மறுமலர்ச்சி பெருவிழா என்று மாதா டிவி அருட்பணியாளர்கள் இங்கே நமக்கு தியானம் நடத்துகிறாங்க. 3 நாளும் தியானத்தோடு சேர்ந்த திருவிழா. அதனால் அதை குறித்து உங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும். நீங்கள் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கணும். வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை திருவிழா. திருவிழா திருப்பலி நம்முடைய மேதகாயர் நீதிநாதன் அவர்கள் வழி நடத்துகிறார். இப்பொழுது விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 3ஆம் தேதி என்ன கிழமை? 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிள்ளைகளுக்கு நம்ம மறைக்கல்வி ஆண்டு விழா நடைபெறுகிறது. சனிக்கிழமை அவங்க டூருக்கு போகிறாங்க. ரொம்ப தூரம் இருக்காது, பக்கத்துலேயே எங்கன்னா தான் போவாங்க. பிக்னிக் போகிறாங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவித்து நீங்களும் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் அமர்வோம்.
கடைசியில் போகும்போது சொல்லலான்னு பார்த்தேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்போ சொன்னால் இப்பயே போய்டுவீங்கன்னா அப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன். இல்லை சொல்லிட்டீங்களா, சொல்லிட்டீங்கன்னா கேட்கவே சொல்லிட்டேன்.